ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து பார்த்தோன்னா, குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி லெவல்ல உங்களுக்கு போஸ்டிங்கோட வந்து இந்த வேலைவாய்ப்பு குடுத்துருக்காங்க. ஸோ குக்கு கேட்டகரி, ஜூனியர் அசிஸ்டன்ட் உட்பட வந்து ஒரு 10 விதமான டைப்ல போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. சேலரின்னு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு லெவல் வாரியா சேலரி வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ 21,700 இருக்கும். ஸோ உங்களுக்கு 35,400 இந்த மாரி வந்து பேசிக் பே வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். இது இல்லாம அலவன்ஸ்லாம் வந்து வரும். பெண்களுக்குலாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஸோ கல்வி தகுதிய பொறுத்தவரைக்கும் மினிமம் நீங்க 10த் பாஸ் பண்ணதுலேருந்து நீங்க டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலைக்கான லாஸ்ட் டேட் வந்து 12த் மார்ச்சுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபிரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில தான் வந்து பாருங்க இந்த ரெக்ரூட்மென்ட் குடுத்துருக்காங்க. ஐஐடி மெட்ராஸ்லருந்து இந்த ரெக்ரூட்மென்ட் வந்திருக்கு. எல்லாமே வந்து பார்த்தோன்னா, நான் டீச்சிங் கேட்டகரில தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ குரூப் ஏ லெவல், குரூப் பி லெவல், குரூப் சி லெவல்ல உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. குரூப் ஏ லெவல் போஸ்டிங்லாம் வந்து பாருங்க சீஃப் செக்யூரிட்டி ஆஃபிசரு, அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டர், அதுக்கப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் ஆஃபீசர் கேட்டகரிக்கு வந்து குடுத்துருக்காங்க. குரூப் பி லெவல் போஸ்டிங்லாம் ஜூனியர் சூப்பரண்ட், ஸோ அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி ஆஃபிசர், பிசிக்கல் ட்ரெய்னிங் இன்ஸ்ட்ரக்டர் இந்த மாரி கேட்டகரிக்கு போஸ்டிங் இருக்கு. குரூப் சி லெவல்னா ஜூனியர் அசிஸ்டன்ட், குக், டிரைவர், செக்யூரிட்டி கார்ட் கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் குடுத்துருக்காங்க. இதுல குரூப் சி லெவல் போஸ்டிங்க்கெல்லாம் ஏஜ் லிமிட் வந்து பாருங்க 27 வயசு வரைக்கும் அப்ளை பண்ற மாரி குடுத்துருக்காங்க. குரூப் பி லெவல்னா 32 வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் குரூப் ஏனா வந்து பாருங்க 50 வயசு, 45 வயசு குடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட் இல்லாம ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷனுமே இருக்கு. அத நான் உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன். சேலரி வந்து பாருங்க பே லெவல் 1, பே லெவல் 3, பே லெவல் 6, 10, 12 இந்த மாரி வந்து உங்களுக்கு லெவல் வாரியா சேலரியுமே வந்து உங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. இதுல வந்து பாருங்க உங்களுக்கு வேக்கன்சி வந்து அந்தந்த கம்யூனிட்டி வைஸா வந்து பாருங்க இங்க பிரிச்சு குடுத்துருக்காங்க. இதுல வேக்கன்சி இல்லாத கம்யூனிட்டில இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தோன்னா, யூஆர்ல வந்து பார்த்தோன்னா எல்லாத்துக்குமே வேக்கன்சி இருக்கு. நீங்க யூஆர்ல வந்து நீங்க வந்து போட்டி போடலாம். ஸோ அதுவுமே இங்க குடுத்துருக்காங்க. அதே மாரி வந்து லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 12த் மார்ச்சுக்குள்ளார நீங்க வந்து ஆன்லைன் மோட்ல தான் நீங்க வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ஒரு இந்தியன் சிட்டிசனா இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எந்த வெப்சைட்ல போய் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ற மாரி இருக்குன்னா, இங்க வந்து பாருங்க லிங்க் குடுத்துருக்காங்க. இந்த லிங்க்ல போய் 12த் மார்ச்சுக்குள்ளார நீங்க வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பாருங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்ட்டா நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதுல அப்ளிகேஷன் ஃபீஸ பொறுத்தவரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி அதுக்கப்புறம் பெண்களுக்குலாம் வந்து ஃபீஸ் கிடையாது. இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு வந்து ரூ. 500 வந்து நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ணணும். அது வந்து நீங்க ஆன்லைன் மோட்லயே இதுக்கான ஃபீஸ்மே வந்து நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ செலக்ஷன் மெத்தட பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும். அத ஃபாலோ பண்ணி ஸ்கில் டெஸ்ட் இல்லன்னா ட்ரேட் டெஸ்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அந்த ஸ்கில் டெஸ்ட், ட்ரேட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எடுக்கக்கூடிய போஸ்டிங் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து கம்பல்சரியா வந்து இருக்கும். அத ஃபாலோ பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எடுக்கக்கூடிய போஸ்டிங் வச்சு உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இல்லன்னா ட்ரேட் டெஸ்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஏஜ் லிமிட் இல்லாம நீங்க ஓபிசி கம்யூனிட்டியா இருந்தா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் அந்த ஏஜ் இல்லாம உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கும். எஸ்சி, எஸ்டியா இருந்தா வந்து பாருங்க உங்களுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க அப்ளை பண்ணும்போது ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்டின்னா வந்து பாருங்க, இங்க வந்து கிளாரிஃபை பண்றதுக்கு இமெயில் ஐடியுமே குடுத்துருக்காங்க. ஸோ இந்த இமெயிலுக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணி கூட உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்க வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதுல குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து பாருங்க, செக்யூரிட்டி கார்ட் கேட்டகரிக்குலாம் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, உங்களுக்கு 10 வேக்கன்சி இருக்கு. குவாலிஃபிகேஷன் வந்து நீங்க 10த் நீங்க முடிச்சிருந்தாலே எலிஜிபிள். அது மட்டும் இல்லாம பிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து நல்லா உங்ககிட்ட வந்து இருக்கணும். டிசைரபிளா வந்து பாருங்க, நீங்க என்சிசிக்கான சர்டிஃபிகேட்லாம் நீங்க வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு முன்னுரிமை வந்து நாங்க தருவோம் அப்டிங்கிறத குடுத்துருக்காங்க. கம்பல்சரி கிடையாது. இருந்துச்சுன்னா முன்னுரிமை வந்து கிடைக்கும். அடுத்து டிரைவர் கேட்டகரிக்கு வந்து பாருங்க 12த் வந்து நீங்க முடிச்சிருந்தா எலிஜிபிள். அது மட்டும் இல்லாம லைட் அண்ட் ஹெவி வெஹிக்கிளுக்கான டிரைவிங் லைசென்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணும். டிரைவிங் ஃபீல்ட்ல வந்து உங்ககிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க குக் கேட்டகரிக்குலாம் பிஎஸ்சில வந்து நீங்க ஹோட்டல் மேனேஜ்மென்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி வந்து நீங்க பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா டிப்ளமோல வந்து நீங்க ஹோட்டல் மேனேஜ்மென்ட், கேட்டரிங் டெக்னாலஜி முடிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான். உங்ககிட்ட வந்து அந்த ரெலவன்ட் ஃபீல்ட்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட்க்குலாம் வந்து பாருங்க 30 வேக்கன்சி இருக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பேச்சுலர் டிகிரில வந்து ஆர்ட்ஸோ இல்லன்னா சயன்ஸ் இல்லன்னா வந்து ஹியூமனிட்டீஸ் இன்க்ளூடிங் ஸோ காமர்ஸ் வந்து நீங்க பண்ணியிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 60% ஆஃப் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டிகிரில வந்து நீங்க எடுத்திருக்கணும். அடுத்து வந்து பாருங்க பிசிக்கல் ட்ரெய்னிங் இன்ஸ்ட்ரக்டர்க்குலாம் நீங்க வந்து கிராஜுவேட் வித் பேச்சுலர் டிகிரில வந்து பாருங்க பிசிக்கல் எஜுகேஷன் வந்து நீங்க பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி ஆஃபீஸருக்குலாம் ஸோ பேச்சுலர் டிகிரி வந்து நீங்க முடிச்சிருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இந்த மாரி வந்து ஒரு கேட்டகரிக்கும் ஸோ 10த் முடிச்சவங்க, 12த் முடிச்சவங்க, ஸோ டிகிரி முடிச்சவங்க, மாஸ்டர் டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே நீங்க அப்ளை பண்ற மாரி போஸ்டிங் தகுந்த மாரி உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு, ஸோ நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.